படைப்பாளராம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களிடையே அன்பும் அருளும் பெருகுவனவாக. உங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்கின்ற அன்பின் ஆண்டவரின் பேரருள் உங்களோடு தொடர்ந்து இருந்து அவர் வழியிலே நடப்பதற்கு வேண்டிய ஆற்றலை தந்து காத்துக்கொள்ளுமாக. நிலை வாழ்வு, அழியா பெருவாழ்வு எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒன்று. அந்த நிலை வாழ்வை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு செய்தி. ஆனால் பொதுவாக இம்மை மாறி மறுமையிலே நாம் அந்த நிலை வாழ்வை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் ஆழமாக உண்டு. அந்த செய்தியை நாம் மிக கருத்தாகவே நம்புகின்றோம், ஏற்றுக்கொள்ளுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம். தூய யோவான் நற்செய்தி நூலிலே இந்த உலகத்தின் மீது ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு கொண்டார், அது அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் செய்த செயல் என்ன, அவர் செய்த செயலை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கும் வாழ்வதற்கும் தங்களை ஒப்படைப்போர் பெற்றுக்கொள்ளுகின்ற நன்மை என்ன என்கின்ற செய்தியை நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு திருமொழி எடுத்துச் சொல்லுகின்றது. தூய யோவான் 3:16 அந்த செய்தி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆக கடவுளின் இந்த அன்பு செயலை ஏற்றுக்கொள்ளுவோர் நிலை வாழ்வை பெற்றிடுவர் என்ற கருத்து இந்த திருமொழியிலே இருக்கின்றது. இம்மையிலா மறுமையிலா, இம்மையிலும் மறுமையிலுமா என்கின்ற வினா எழுவது இயல்பு. ரேமண்ட் பிரவுன் என்கின்ற விவிலிய ஆய்வாளர் ஒரு செய்தியை தருகின்றார். சமநோக்கு நற்செய்தி நூல்கள் என்று அறியப்பெறுகின்ற மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்தி நூல்கள் இம்மை மாறி மறுமையிலே நிலை வாழ்வு என்பது குறித்து பேசுகின்றன. ஆனால் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூலோ இம்மையில் நிலை வாழ்வு குறித்து பேசுகின்றது என்கின்றார். அதற்கு அடிப்படையாக யோவான் நற்செய்தி நூல் 5வது பிரிவு 24வது திருமொழியை காண்பிக்கின்றார். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்ட அவர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கின்ற அந்த கூற்று. குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலிலே ஏறத்தாழ வாழ்வு என்கின்ற அந்த சொல் 37 முறை வருவதாகவும், அதில் நிலை வாழ்வு என்கின்ற சொல் அதற்கு பாதி அளவு வருவதாகவும் கூறப்பெறுவது உண்டு. இந்த நூல் வாழ்வை பற்றி ஏன் பேசுகின்றது? வாழ்வை குறித்து ஏன் கூடுதலான செய்திகளை கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், இந்த நூல் எழுதப்பெற்ற காலம் துன்பங்கள்
மலிந்த காலம். திருச்சபை மிக பெரும் அளவில் துன்பத்துக்கு ஆளான ஒரு காலகட்டம். கிறிஸ்துவை நம்புகிறதினாலேயே, கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லுகின்றதினாலேயே, ஆண்டவருக்கு சான்று பகரும் வாழ்வதினாலேயே துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் காலத்துக்கு முந்தைய இறப்புகளுக்கும் உட்பட்ட காலம். இந்த காலத்தில் வாழ்வு என்பது மிகப்பெரிய அளவிலே அழுத்தம் பெறுகின்ற செய்தியாக இந்த நூலிலே இருக்க காணலாம் எனலாம். இந்த திருமொழியிலே யோவான் 5:24 என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அப்படியானால் நிலை வாழ்வு என்பது இம்மை மாறி மறுமையில் என்பது மட்டுமல்ல, இம்மையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே என்கின்ற அழுத்தத்தை அது பெறுகின்றது. அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்த வாழ்வுக்கு வந்து விட்டார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற கடவுள் பற்றிய செய்தியை நம்பி அதற்காக தங்கள் வாழ்க்கையையே ஒப்பு கொடுத்து எந்த துன்பங்கள் வந்தாலும் எடுத்த முடிவில் உறுதியாக நின்று அதற்காகவே வாழ்ந்திருப்போர் இந்த உலகிலேயே நிலை வாழ்வை பெற்று வாழ்ந்திருப்போர். அவர்கள் ஏற்கனவே சாவை வென்றுவிட்டார்கள் என்கின்ற இந்த பொருள். அப்படியானால் திருச்சபையாக அழைக்கப்பெற்றிருக்கின்ற நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மை வெளிப்படுத்தின கடவுளின் செய்தியை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் என்று சொன்னால் நம் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துவதற்கு நம்மை முன்னிறுத்தி கொண்டவர்கள். எத்தனை துன்பங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கடினப்பாடுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த செய்திக்கு முன் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய துணிவை பெற்றவர்களாக நிற்க வேண்டியவர்கள். ஆக நிலை வாழ்வு இந்த உலகிலேயே சாவை வென்றவர்களாய் வாழ்கின்ற வாழ்வு என்று பொருள்படுகின்றது. ஆனால் இந்த வாழ்வு இந்த உலகத்திலே நாம் எப்பொழுதும் நிலைத்து வாழ்ந்து விடுவதற்கான ஒரு நிலையை நமக்கு தருகின்றதா என்றால் இல்லை. பிறந்தவர் எல்லாரும் இறக்க வேண்டும். ஆனால் இங்கே வாழ்கின்ற போது கடவுளை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருள் உள்ள வாழ்வு வாழ்கின்ற நேரத்தில் அது நிலை வாழ்வாக மாற்றம் பெறுகின்றது. அந்த நிலை வாழ்விலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த புதிய கட்டளையை மனத்தில் ஏற்று நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வதினாலேயே இந்த உலகம் என்னுடையவர்கள் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும், என் மாணாக்கர் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ளும் என்று இதே நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கலாம். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தாரோ அதனை தம் மகனையே கொடுத்ததின் வாயிலாக வெளிப்படுத்தினாரோ அந்த செய்தியை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியை தம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும்போது, அதை நடைமுறைப்படுத்துவதிலே என்னதான் இன்னல்கள் வந்தாலும் அதை பொருட்டாக எண்ணாமல் அதிலே நிலைத்திருக்கும்போது
இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்மை வெளிப்படுத்திய கடவுளை அறிந்து கொண்டு தம் வாழ்வின் வழியாக அந்த அன்பெனும் பண்பினை மிக அழகாய் ஆழமாய் வெளிப்படுத்துவார் என்பதுதான் செய்தி. நிலை வாழ்வு என்பது இம்மையிலே பிறர் மீது கொள்ளுகின்ற அன்பின் வெளிப்பாடாக அமைகின்றது. அந்த நிலை வாழ்வு உடல் அளவிலிருந்து நாம் மறைந்து போனாலும் பல மாந்தரின் உள்ளத்தில் நிலை பெற்றிருக்க செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது. என்றென்றும் பேசப்படுகின்ற பொருளாய் நாம் அந்த அன்பின் செயல் வழியை மாறிவிடுகின்றோம். இந்த நிறைவாழ்வை இந்த முழு வாழ்வை, அழியா பெருவாழ்வை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த அன்பின் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரின் துணை நமக்கு மிக மிக தேவை. பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், 1 திருமுகம் 13ஆம் அந்த பிரிவு முழுவதுமே அன்பை பற்றி பேசுகின்ற செய்திதான். அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுதல் யார்க்கும் மிக எளிது, சொல்லிய வண்ணம் செயல்தான் அரிது. கடவுள் நமக்கு துணை செய்ய, நாம் அந்த துணையை ஏற்று நடக்க கண்டிப்பாகவே இந்த அன்பெனும் பண்பு என் வாழ்வில், நம் வாழ்வில், திருச்சபையின் ஒட்டுமொத்த வாழ்வில் கண்டிப்பாக வெளிப்படும். என்னதான் கடவுளின் ஆற்றலை பெற்றிருந்தாலும், என்னதான் கடவுளின் வரங்களை நான் பெற்றிருந்தாலும், என்னதான் உயர் மதிப்புடைய செயல்பாடுகளில் நான் என்னை நிலைநிறுத்தி இருந்தாலும், அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன் பார்க்கண் வற்றல் மரம் தொழிற்தற்று என்கின்ற செய்தி நமக்கு நன்கு தெரிந்த செய்திதான். அன்பு என்கின்ற பண்பு எவர் ஒருவர் உள்ளத்தில் இல்லையோ அவர் வாழ்ந்தும் வாழாதவரே. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், கடுமையான பாலை நிலத்திலே துளிர்க்க முடியாத அளவுக்கு வற்றலாகி போயிருக்கும் மரத்தை போன்ற வற்றலான வாழ்வு. அதில் ஈரமே இருக்காது. வாழ்வு துளிர்ப்பதற்கான வழியே அங்கு இல்லை என்கின்ற நிலை. அப்படியானால் நாம் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, எனக்கு அன்பை தாரும். அன்புதான் மிக உயர்ந்த பண்பு என்பதை நான் உணர்கின்றேன். ஆனால் நான் வற்றலாகி துளிர்க்க முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் அந்த ஒரு பண்பு மட்டுமே இல்லை. மற்றவர்களை பழிவாங்க துடிக்கிறேன். மற்றவர்களை குறித்து தவறாக பேசுகிறேன். மற்றவருடையதெல்லாம் எனக்காக வேண்டும் என்று எண்ணுகின்றேன். என்னையும் என்னை சுற்றி இருப்போருக்கும் மட்டுமே நன்மைகள் விளைய வேண்டும் என்று கருதுகின்றேன். பிறருடைய துன்பத்தை களைவதையோ, பிறருடைய துன்பத்தில் பங்கு பெறுவதையோ நான் பெரிதாக எண்ணுவதே இல்லை. மற்றவர்களுக்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற உயரிய உண்மையை நான் எப்போதுமே மறந்து விடுவது உண்டு. ஆனால் உம்மை பின்பற்றுகிறவன், உம்மை பின்பற்றுகிறவள் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்கின்றேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அன்பின் வாழ்க்கை. அன்பு துளிர்விட்டு வளர்ந்து மரமாகி அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிக பெரும் வாழ்வு. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீரும் செயல்பாடுகளின் வழியாக இந்த உலகத்தின் மீது கடவுள் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்பதை வெளிப்படுத்தினீர்.
அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் உம்முடைய வழியிலே வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை, மனமாற்றத்தை தொடர்ந்து தாரும் என்று வேண்டுவது அவர் திருமுன்னிலையில் அவர் பெயரால் நாம் ஏறெடுக்கின்ற பொருள் உள்ள இறைவேண்டலாக இருக்க முடியும். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பின் பெருக்கை வெளிப்படுத்தினீர். இயேசு கிறிஸ்து தம் செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் எவ்வாறு உம்மீது அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்திருக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் உம் திரு அவைக்கு உட்பட்டிருக்கின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். நாங்கள் அன்பு உள்ள மக்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு ஆற்றல் தாரும். நாங்கள் பல்வேறு நிலைகளிலே அன்பு தாட்சியோடையே உம்முடைய மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைகளிலே நடக்கின்ற தேர்தல்களில் அன்பு இல்லை. எங்களுடைய திருச்சபைகளின் நாங்கள் என்னென்ன முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோமோ அங்கே தற்பெருமை, அங்கே நான் என்கின்ற எண்ணம் என்னை மிகவும் அலைக்கழிக்கின்றது. நாங்கள் திருச்சபையை ஒரு கழகமாக, ஒரு சங்கமாக மாற்றி போட்டிருக்கின்றோம். உம் திருவுடல், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்கள் உயிர் வழியாய், எங்கள் உடலின் செயல்பாட்டின் வழியாய் அந்த அன்பு வெளிப்படுவதற்கு வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்வதினாலேயே எங்கள் மீட்பரின் அடியவர் என்பதை நாங்கள் உலகுக்கு உணர்த்திட முடியும். அவ்வாறு சான்று பகரும் வாழ்க்கையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து காத்துக்கொள்ளும். எங்களை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்ற அன்புக்கு மாறான திசைகளிலிருந்து, செயல்களிலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்திடும். நாங்கள் எங்களுக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து நிலை வாழ்வை இந்த உலகத்திலே பெற்றவர்களாக வாழவும், மறுமையிலே எப்போதும் அழியா பெருவாழ்வில் பங்கு பெறவும் நீரே அருள் புரிவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவற்றை மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் இணையரா திருவுறவு உங்களோடு இருந்து அன்பின் வழியில் தொடர்ந்து வழி நடத்தி காப்பனவாக. ஆமென்.